உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பலன்கள் 2025 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணக்குடன் உங்களுக்கு கணக்கு விடப்படுதுங்க. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்கள் சொல்ல பார்த்தீங்களா, அதில் நட்சத்திர வாரியாகவும் நம்ம பலன்கள் பார்த்து கொண்டிருப்போம். அந்த வகையில் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது மீனராசி என்பவர்களுக்கு அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு கணக்கிட்டு பதிவிடுவதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்கள் செய்வதெல்லாம் நம்ம பார்க்குற அனைவரும் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதமாக இருக்குது. இந்த நீங்கள் லைக் பண்ணுறதும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஜோதிட சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வினா கமெண்ட் பண்ணுங்கள். அதிர்ஷ்ட தரும் தமிழ் மாதமான ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த ஆடி மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு குருவை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார்? கிரக நிலைகளை எப்படி இருக்க போகிறது? கிரகனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போகுது? கிரகனுடைய மாற்றத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? இந்த மாதம் எப்படிப்பட்ட பலங்கள் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார்? 7 நாடு சனியுடைய 2வது பிடியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களும் அது சனி கொடுத்தார் எவர் கெடுப்பாருன்னு கேள்வி இருக்குங்க. உங்களுக்கு 2வது ஜென்ம சனி வளம் இருந்தால் கூட சனி கொடுத்தார் எவர் கெடுப்பாருங்கிறது ஐதீகம். குருவுடைய பார்வை 4ஆம் இடத்தில் இருப்பதால் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆண்டவனுடைய வண்டி வாகனம் பூர்வீக வீடு இதுமாரி இந்த வீடுகள் எல்லாம் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்குதுங்க. வாழ்க்கை துணை மூலம் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஜென்மசனியில் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு வரங்கள் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ கிரகங்களை பார்க்கிறோம். ராசியிலே சந்திரன் இருக்கிறார். தன்னுடைய வீட்டில் சந்திரன் இருப்பது குழப்பமான ஒரு சூழலையும் குழப்பமான ஒரு தெளிவாக இருக்க முடியாது உங்களால். அந்த காலகட்டம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி தனக்குத்தானே ஒரு புலம்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்குங்க. ராசியில் சந்திரன் இருப்பதால் குழப்பத்தை கொண்டுக்கூடியவர். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தைரியம் ரொம்ப கூடக்கூடியது. இப்போ வாக்குரிமை எல்லாருக்கும் பேச்சில் நிதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குங்கள உங்களை மாரி அடிச்சிக்க முடியாதுங்க. உங்களை வச்சு பயன்படுத்திட்டு அடுத்தவங்க போயிடுவாங்க. தனக்குன்னு வரும்போது யாருமே உதவி செய்யக்கூடிய மீனராசிக்கு இல்லைங்க. அது மீன் போன்றது வாழ்க்கையில் போகும்போது ஏற்ற தாழ்வுகள் ஏற்றங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. நான் பேசியது எல்லாம் சரி என்று சொல்லக்கூடாது. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் பயங்கரமாக யோசிச்சு பேசக்கூடிய ஆட்கள். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்போது ரொம்ப தெளிவான ஒரு முடிவுன்னு எடுங்க. அது எப்பவுமே வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயத்தை கூட நம்ம துட்சமாக நினைத்து அதை விடுவிடுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஐயோ விட்டுமேங்கிற வரத்து இருக்கக்கூடாது. ரொம்ப அது கவனமாக இருங்கள். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துலேயே சுக்கிரன் வர்றது ரொம்ப சிறப்புங்க. நான் இப்போ தான் நம்ம 2ஆம் இடத்து செவ்வாயை பார்த்தோம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்கறது பையனாந்தா பொண்ணாந்தா பையன், அதாவது ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை 3ஆம் இடத்தில் இருப்பதால் கலகலப்பான சூழல் உண்டாகும். சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுகஸ்தானத்தில் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல குருக்கதால் 1 4 7 10 கேந்திர ஸ்தானாதிபதி கேந்திரம் பார்க்குறாரு. அதாவது இந்த சுகஸ்தானத்தில் குருவுக்கு ரொம்ப சிறப்புங்க. எண்ணிய யாவையும் கைகூடும் வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இந்த மாதம் நல்ல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். அதனுடைய வாய்மொழியால் பலவற்றை தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க. ஏன்னா மற்ற இடத்தில் மதிப்பு மலை கொடுக்கக்கூடிய மீனராசி என்பர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரமற்று இருக்கிறாங்க. அப்போ 5ஆம் இடத்தில் புதன் சூரியன் இருக்கும்போது உங்களுடைய மூதையார் சொத்து தாத்தா பாட்டி சொத்துகள், அதாவது பூர்வீக சொத்து என்று சொல்லக்கூடியது, அதில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சொத்து மற்ற இடத்துல இருக்கும்போது அது எப்படி நம்ம மீட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனை நிறையா இருக்கக்கூடிய காலகட்டம். பண பற்றாக்குறை ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதால உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து உட்கார்றதால உடல் உஷ்ணம், உடல் உபாதைகள், உடலில் ஜுரம் வருது, இந்த மாதிரி உடலில் காய்ச்சல், இந்த மாதிரி போன்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் அசதி, சோர்வு, ஒரு டைட்னஸாக எப்போது இருக்க மாதிரி உணர்வுகள் நீங்கள் உணர போகிறீங்க. அயனசேன போகஸ்தானத்தில் சனி வரதால் 12ஆம் இடத்தில் சனி பார்க்குறாரு, வக்கரமற்று போகிறாரு. ராகுவோடைய கிரகங்கள் என்ன 12ஆம் இடத்தில் வளம் வரைகிறாங்க. அப்போ இம்மாதம் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் சஞ்சாரம் செய்கிறது. கிரக மாற்றத்தை பொறுத்தவரை 17/7/2025 அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். 26/7/2025 அன்று அதாவது சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார்.
இப்போ 29/7/2025 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானமாக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் மாறுவது ரொம்ப சிறப்புங்க. 3/8/2025 அன்று புதன் பகவான் உங்களுடைய, அதாவது உங்கள் நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடியது புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதுதாங்க உங்களுக்கு கிரக மாற்றங்கள் பொறுத்து. பலங்கள் பொறுத்து பார்க்கும்போது, அதாவது தனது வாழ்க்கை தனக்கு மட்டும் அல்லாமல் மற்றவருக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் உடைய மீனராசி அன்பர்களே, இதுதான் உங்களுடைய குணம். தனக்கு தான் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய காலகட்டங்க உங்களுடைய மைண்டே அதாங்க. இந்த காலகட்டத்தில் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. திடீரென்று கோபம் வருவோம், ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவிடம் வீண் பேச்சு கேட்க நேரலாம். கவனம் தேவை. மற்றவர்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாக இருக்குதுங்க. நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தை கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்பொழுது வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலையெல்லாம் மாறி எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேர இருக்குதுங்க. வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரியுடைய பாராட்டுகளை பெற போறீங்க. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக இருக்குதுங்க. சக ஊழியர் நட்புடன் பார்க்க போறாங்க. குடும்பம் பிடிக்க போகிறது மீனராசி என்பதற்கு. குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்கலாம். நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க இருக்குதுங்க. விருப்பமான நபரை சந்தித்து மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தர இருக்கிறார். பெண்களுக்கு வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். பணவரத்து திருப்தி தரும். கோபத்தை குறைப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம். கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படவும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேர இருக்குதுங்க. சக கலைஞருடன் இருந்து வந்த இடைவெளி எல்லாம் குறைய இருக்குதுங்க. ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாக போகுதுங்க. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். அரசியல் துறையினருக்கு மீனராசியில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க இருக்குதுங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமாக பலன்களை தர இருக்குதுங்க. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் அனுகூலமான பலங்கள் தரும். பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தன்னைமுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண போறீங்க. எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க. மீனராசியில் பிறந்த முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதியை பொறுத்தவரை பார்க்கும்போது எதிலும் வேகத்துடன் காணப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. 7.5 சனியுடைய நாட்டம் 2ஆம் இடத்துல ஜென்ம சனியாக வள வரும்போது உடல்நல சற்று அக்கறை செலுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைப்பது நல்லது. மற்றவர்கள் செய்யும் தவறுகளெல்லாம் பொறுத்து கையாளுவது ரொம்ப நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. வேலையில் இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம் வர்றதுக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் நல்ல மனம் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் வந்து சேர்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. புத்திரபாய் காத்து கொண்ட போக குழந்தை பாக்கியம் வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையும். தொழில் யோகம், வண்டி வாகன யோகம், வெளிநாடு யோகம் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு மனசலப்பு, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உங்களுடைய பாதையில் நீங்கள் தெளிவாக போகும்போது எந்த பிரச்சனைக்கும் அது தேவையில்லைங்க. அடுத்தவர்கள் பிரச்சனையில் நீங்கள் தலையிடுவது தவறு. உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் பாருங்கள். ஊருக்காக செய்ததெல்லாம் போதும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்லக்கூடியது பார்த்து வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக, அரசாங்க வேலைக்காக காத்து காலகட்டம், அந்த காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்பை அளித்தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பயன்படுத்திங்க. திருமணத்தை பொறுத்த இந்த காலகட்டம் உங்களுக்கு 7.5 சனியில் 2வது சனியாக வலம் வருகிறார். ஜென்ம சனியாக வளம் வரும்போது திருமணம் அமைந்தே தீரும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வெகு நாட்களாக தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் உங்களுக்கு இணக்கமான ஒரு உடல் வந்து உங்களுக்கு பார்த்தாக்க ஒரு உறவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வெகு நாளையும் உங்களுக்கு வந்து சேர்ப்பதற்காக ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் உபாதைகள் சற்று பார்த்துருங்க. தூக்கமின்மை இருக்கும். வெளி உணவு அதிகமாக உண்ண வேண்டாம். கொஞ்சம் உடலில் கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். அதாவது ஏதாவது ஒரு மனசஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. அடுத்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் வந்து சேர்வா போகிறாங்க. அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காக தன்னுடைய மதிப்பு மரியாதை எப்போதும் இருக்குன்னு நினைக்குவாங்க. அடுத்தவங்களுக்காக ஓடி தான் வாழ்க்கை விட்டுடுவாங்க. இது எல்லாமே மீனராசியில் ரேவதிச்சக்காரர்கள் சொல்லக்கூடியது. பொதுவாக மீனராசினாவே அடுத்தவங்களாக பிறந்தவங்க தான் சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்காக பிறந்தவங்க தான் மீனராசி சொல்லுவாங்க. அப்படி அடுத்தவங்களாக பிறந்தாங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் நல்ல நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பார்த்தீங்களா, அதுதான் அடுத்தவங்களுக்காக தன்னை விட்டுருவாங்க. தனக்கு கெடுதல் இருந்தாலும் பரவாயில்ல,
அடுத்தவங்க நல்லா இருக்குங்க எண்ணம் கொண்டவர்கள் மீனராசி அன்பர்கள். அதில் ரேவ குறிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓடி ஓடி அதை அடுத்தவங்களாம் உதவி செய்யுங்க. தனக்குன்னு வரும்போது எந்த விஷயமும் இருக்காதுங்க. நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை தலை தூக்க இருக்குதுங்க, அது மாறப்போகுது. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. உடல் பிரச்சனை பார்த்து வச்சிங்க. உடலில் ரொம்ப அடிக்கடி மாதந்தோறும் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கள் இருக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. இதில் மூலயமா உங்களுக்கு உடலில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை கிடைக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க. வெகு நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லை என்று எங்கே இருந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. புத்திரபாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சொல்லக்கூடியது. பரிகாரத்தை பொறுத்தே பார்க்குறோம். நம்ம அந்த மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் விநாயகர் பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க. மனகஷ்ட தீரம் இதுதான் முக்கியமானது ஒன்று. விநாயகரை கும்பிடுங்கள், முருகப்பெருமானை கும்பிடுங்கள், பெருமாளை தரிசித்து வாருங்கள். சிவனாலயம் சென்று தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வழிபட்டு வாருங்கள். எல்லா நன்மைகளும் சிவன் அருளால் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. நேயர்களே, இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 25, 26. சந்திராஷ்டம் தினம் என்பது ஆகஸ்ட் 1, 2. அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் நஷ்டமாகாதால உங்களோட உடல் தெளிவாக உள்ளம் தெளிவாக இருக்காது. ஏதாவது குழப்பத்தில் செஞ்சதில் கூடிய அந்த தினங்கள் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பது, பேச்சு நிதானத்தை கடைபிடிப்பது எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள், விழாடன், வெள்ளி என நேர்களே மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களும் 3 நட்சத்திரம் வீடியோ கேட்டீங்கன்னா பொறுமை கட்டணம் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிட ஆசான் சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.